பட்னி கிடந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணாம நல்ல ஹெல்தியான உணவா சாப்பிட்டு வெயிட் ரெடியூஸ் பண்ணலாம். ரொம்ப அவசரமா வெயிட் ரெடியூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. அது நம்ம உடம்புக்குமே ரொம்ப கெடுதல். கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியா இருக்கிற உணவ சாப்பிட்டு புரோட்டீன்ஸும், ஃபைபர்ஸும் அதிகமா இருக்கிற உணவ எடுத்துக்கலாம். இன்னைக்கோட ரெசிபிக்கு பவுல்ல நான் 1 டம்ளர் வெள்ளை சோளம் தான் எடுத்திருக்கேன். வெள்ளை சோளம்ல அதிகப்படியான கால்சியம், புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கு. எந்த உணவு சாப்பிட்டாலுமே அதுல என்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு எடுக்கும்போது நாளடைவுல சத்தான உணவா எடுத்துக்கிறது போல நம்ம மாத்திக்கலாம். அதே டம்ளர்ல 1/4 டம்ளர் கருப்புளுந்து, நீங்க கருப்புளுந்து யூஸ் பண்ணலினாலும் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை உளுந்தை விட கருப்புளுந்துல நார் சத்து ஜாஸ்தி. இதுல 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும். குளிர்ச்சி ஆகும்போது தான் முடி கொட்டுறதெல்லாம் நிற்கும். உடம்புல உஷ்ணம் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் இருக்கும். ஹேர் ஃபாலுக்கு நம்ம ஆயில் அப்ளை பண்றது மட்டும் முக்கியம் கிடையாது. நம்ம உணவுமே அதுக்கேத்தது போல எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 முறை நல்லா கழுவிட்டு இது எல்லாமே நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் சோளம், உளுந்து, வெந்தயம் இது 3மே நல்லா ஊறி வந்திருக்கு. இது தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இதில் இப்போவே உப்பு சேர்த்த போகிறதில்ல. இதை ஒரு 5 மணி நேரம் புளிக்க வைக்க போகிறேன். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக புளிச்சு வந்திருக்கு அப்படின்னு. இந்த மாவில் அரிசியே சேர்க்க கிடையாது. சோளம், உளுந்து மட்டும்தான் சேர்த்திருக்கோம். புரத சத்து, நார் சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இதில் தேவையான அளவுக்கு இந்துப்பு சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறலாம். எப்பவும் ஒரே மாதிரி சாப்பிடாம இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூடவே சின்ன துண்டு இஞ்சி துருவி போட்டுடலாம். ஒரு நார்மல் சைஸ் பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி மிதமான சூட்லேயே வச்சு நல்லா வறுத்தது போல் எடுக்கணும். இது எல்லாமே நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறம் பாதி வெங்காயம் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்னதாக. என் வெங்காயம் பெருசாக இருக்கிறதுனால பாதி. ஸோ நம்ம மாவுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் போடணும். அதிக மாவுனா வெங்காயம் அதிகமாக போட்டுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான். வெங்காயம் ஒரு 50% வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டை நான் துருவி சேர்த்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பும் கலந்து மிதமான சூட்லேயே பீட்ரூட்டை நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கணும். நான் அப்பப்போ கலந்துட்டு பீட்ரூட்டை நல்லா சுருண்டு வர அளவுக்கு வறுத்தது எடுத்துட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் போட்டு இதையுமே நல்லா கலந்துட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷமாவது மிதமான சூட்டில் நல்லா கலந்துட்டுட்டோம் அப்படின்னா கொத்தமல்லியுமே நல்லா சுருண்டு வரும் பீட்ரூட்டோட. ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும். ஏன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கட்டியாக நிற்கிறது போல் இருக்கும். அது போல் வச்சுருக்கக்கூடாது. இதில் இட்லி செய்கிறோம் அப்படின்னா திட்டாக நிற்கிறது போல் இருக்கும். இப்போ இட்லி பதத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது கை விடாமல் நல்லா இது போல் மெதுவாக கலந்துட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நல்லா கரெக்டான இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா இட்லி அப்புறம் ரொம்ப வேகாமல் ஒரு மாதிரி மாவு மாதிரி பிசுன்னு ஆகும். ஸோ அது நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இட்லி பாத்திரத்தில் குழி எல்லாத்துலேயுமே நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு ஒவ்வொரு குழியுமே மாவை ஊற்றிக்கலாம். இந்த இட்லி மாவு ஒரு 15 நிமிஷமாவது ஃப்ளேம் ஆனில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு ஒரு 75% ஆற வச்சு எடுக்கணும். இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக நான் காராமணி கிரேவி தான் ரெடி பண்ணலாம். ஏன்னா இதுவுமே ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்குங்கிறதுனால காராமணி நேற்று நைட்டே நான் ஊற வச்சு இப்போ காலையில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இதில் நான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இது ஓரமாக வச்சுட்டு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது 3மே கொஞ்சமாக பொரிஞ்ச உடனே 2 நார்மல் சைஸ் வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். வெங்காயமும் இது போல் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். மிதமான சூட்லேயே வறுத்து எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருந்தாலுமே நல்லாவே வதங்கி வரும்.
ஆல்ரெடி காராமணியில் உப்பு சேர்த்தி இருக்கிறதுனால நான் அதை கொஞ்சமாக மட்டும் கல்லுப்பு சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா வெங்காயம் எல்லாமே லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதோட வாசனை நல்லா வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் இஞ்சி பூண்டு நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் நான் 4 கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி நல்லா அரைச்சி தான் சேர்த்திருக்கேன். மிக்சியிலையுமே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இது போல் குழம்புல ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எதுவுமே சேர்த்த வேண்டாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு கொஞ்சமாக சுண்டியும் வரட்டும் குழம்பு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு. இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் தான் சேர்த்திருக்கேன். இந்த குழம்பு மிளகாத்தூளை நான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்திருக்கறனால எக்ஸ்ட்ராவாக மல்லி ஜீரகத்தூள்னு எதுவுமே சேர்த்த வேண்டாம். இதில் வேக வச்சிருந்த காராமணியை தண்ணியோடவே சேர்த்தி ஊற்றணும். தண்ணியை வடிகட்ட வேண்டாம். தண்ணிலையுமே ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ குழம்பு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்குங்க. உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குதான்னு. அதே போல் குழம்ப எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தூவி விட்டு கலந்து விட்டுட்டா ரொம்ப டேஸ்டியாக ஹெல்தியான காராமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் இட்லியுமே நல்லா பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்கு. பாருங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பீட்ரூட் சேர்த்திருக்கறனால. இதை இன்றைக்கி நான் காராமணி குழம்போட தான் சாப்பிட போகிறேன். ஆக்சுவலாக நான் 3 இட்லி சாப்பிட மாட்டேன். 2 இட்லி தான் எடுத்துக்கிறேன். 2 இட்லியே பார்த்தீங்கன்னா அது ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். சாப்பிடும்போது ஃபில்லிங்காட்ட தெரியாது. நான் சாப்பிட்டுட்டு நம்ம தண்ணியெலாம் குடிச்சிட்டு பார்த்தோம்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரம் பசி எடுக்காமலும் இருக்கும். சேனலில் அரிசி சேர்த்தாம தான் ரெசிபீஸ் போட்டுட்ருக்கோம். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.